வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மெய்யன்பர்களே, 2023 முடிந்து 2024 ஆண்டில் தொடக்கம். ஒவ்வொரு மனிதர்களிடமும் அந்த புத்தாண்டு என்று தொடங்கிய நாளில் ஒரு புத்துணர்ச்சி. இது தொடங்கிய நாளன்று இருந்தால் அது அந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் முடிந்து புதிய ஆண்டு தொடக்கும் பொழுது நாம் என்ன சங்கல்பம் செய்து கொள்கிறோம் என்றால், இந்த வருடம் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஒரு சங்கல்பத்தை அனைவரும் செய்து கொள்கிறார். ஏன் அந்த சங்கல்பம்? அப்ப சென்ற ஆண்டு நன்றாக இல்லை என்று அர்த்தம் எடுத்துக் கொள்வதா? பொதுவாக மனிதர்கள் இதுவரை இப்பொழுது இருப்பதை விட இதைவிட இன்னும் நன்றாக பெரிதாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதனால் அந்த முடிந்த ஆண்டு முடிந்துவிட்ட காரணத்தினால் அது நன்றாக இருந்தது என்று சொல்வதற்கான மனம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஆண்டின் முடிவிலும் அங்கு நிறைவும் திருப்தியும் வருவது இல்லை. அப்ப இதைவிட இன்னும் நல்ல ஆண்டாக இது அமைய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்கிறார். இதுவரை இருந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இருக்கட்டும் என்று எங்காவது சொல்ல கேட்கிறோம் என்றால் இல்லை. அதற்கு காரணம் என்ன என்றால், இதுதான் காரணம். என்ன என்று சொன்னால், அந்த நடந்து முடிந்தவைகளில் யாரும் நிறைவு காணாத ஒரு நிலை. ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னா, இந்த உலகியல் வாழ்க்கை மனிதர்கள் அப்படித்தான் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாமே பொருள்வயமான வாழ்க்கை, புறம் சார்ந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையின் அடிப்படையிலேயே நாம் வளர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினாலே இந்த வார்த்தைகள் இப்படி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ 2025 தொடங்கும் பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம்? 24 விட 25 இன்னும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்ல போகிறோம். இதேதான் நடக்கிறது. அதே போல நாம் 2022 முடிஞ்சு 2023 தொடங்கும் போதும் அதே மாதிரிதான் சொன்னோம். முதல் நாள் அப்படி சொல்லுகிறோம். அந்த கடைசி நாள் வந்தவுடனே அந்த வருடத்தில் ஒரு நிறைவு இல்லை. அப்ப இது தொடர் நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டே இருப்பதை நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இது என்ன நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், இந்த புற வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எந்த ஆண்டும் நிறைவாக இருக்காது
என்பதை காட்டுகிறது. அதிலிருந்து என்ன நம்ம உணர்ந்து கொள்ளலாம் என்றால், இந்த புறப்பொருள்களும் புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளின் அனுபவங்களும் தற்காலிகமானதுதானே தவிர நிலையான சுகத்தை என்றும் தராது என்பதை இதன் மூலம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. இப்போ நாம இப்ப இந்த 2024 எப்படி இருக்கும் என்று ஒரு ஜோதிட ஆய்வு என்று இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கோம். இப்போ நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதனுடைய ஆய்வை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் பிறக்கிறான், ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று அந்த எதிர்காலத்தை நாம் கணிக்க முயற்சிக்கிறோம். அதே போலதான் இந்த 2024 எப்படி இருக்கும் என்பது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கணிப்பதற்கான ஒரு முயற்சி. அதை எதன் மூலம் கணிக்க முடியும் என்று சொன்னால், இப்பொழுது இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இந்த வானியல் சார்ந்த ஜோதிடம் என்பதுதான் இதை கணிப்பதற்கான ஒரே ஒரு கணிதமாக இருக்கிறது. ஆனால் இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்வதில்லை. வானியலை பற்றி பேசும் விஞ்ஞானம் ஜோதிடத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப விஞ்ஞானத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஜோதிடத்தில் பல பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அங்கு ஜோதிடம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது என்ற ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் சமுதாயம் இருப்பதுதான் காரணம். சமுதாயம் இருந்தால் இருந்து விட்டு போகட்டுமே, அது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், இந்த ஜோதிட பலன்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களாவது புரிந்திருக்கிறோமா என்று ஒரு பெரிய கேள்வியை எடுத்து பார்த்தால், அங்கும் அந்த புரிதல் முழுமையாக இல்லை. இப்போ என்ன பண்றோம்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில கணக்குகள், சில விதிகள், இவற்றை படித்து மனப்பாடம் செய்து அதை அப்படியே அங்கு வெளிப்படுத்துவது என்பதுதான் ஜோதிடர்களுடைய வேலை என்று ஆகிவிட்டது. மருத்துவர்களுடைய வேலை என்ன? நாங்கள் என்ன படித்தோமோ அந்த படித்ததை வைத்துக்கொண்டு இதற்கு இந்த மருந்து என்று அந்த கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அந்த பயிற்றுனர்கள் சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு நாங்கள் மருந்துகளை எழுதுகிறோம். ஆமா, அந்த படிச்சதை வச்சுட்டு பார்க்கறது அப்படிங்கிறத மருத்துவமாகவும் மாறிவிட்டது. அந்த இரண்டிலும் என்ன இல்லை என்று சொன்னால், இந்த இரண்டிலும் அடிப்படையான இயற்கையின் தத்துவமும் அந்த தத்துவம் மனிதனுக்கும் அதற்கும் என்ன பொருத்தம், அது எப்படி வேலை செய்கிறது என்ற உண்மை தத்துவத்தை இரண்டு துறைகளிலும் தெரியாமல் செய்யக்கூடியதுதான் இந்த காரணமாக இருக்கிறது. மருத்துவ பட்டம் பெற்று விட்டால் அவர் மருத்துவர். அப்ப அவர் மருத்துவம் செய்வார், நாங்கள் மருத்துவம் செய்கிறோம். நோய் குணமாகிறதா இல்லையா அது என் கையில். அப்ப யார் கையில் இருக்கிறது? அப்ப அது இறைவன் கையில் இருக்கிறது என்று சில பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சரி, அந்த பேஷண்ட் கையில் இருக்கு அப்படின்னு சொல்றோமா? பேஷண்ட் சொல்ல விட மாட்டார். ஏன்னா நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்ல, அது உன் கையில் தான் இருக்கிறது என்று மக்கள் மருத்துவரிடம் சொல்லிக் கொண்டு எப்பொழுது இதெல்லாம் ஏட்டு கல்வியாக மாறிவிட்டதோ அப்பொழுது இதனுடைய அந்த முழுமையான அடிப்படை தத்துவம் புரியாமல் இருப்பதுதான் காரணம். அப்ப அதே போல இந்த ஜோதிடம் எதை அடித்தளமாக கொண்டு
அந்த பலன் சொல்லப்படுகிறது. இப்ப ஜோதிடம் என்பது என்னன்னா, இந்த வானியலுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை சொல்லுவதுதான் ஜோதிடம். தனி மனிதனுக்கு சொல்லக்கூடியது என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த தொடர்பு இருக்கிறது அல்லவா? அந்த வானியலிலிருந்து 850 கோடி மக்கள் தொகை இருக்கிறது என்று சொன்னால், 850 கோடி மக்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு. இது ஒரு அலை இயக்க தொடர்பு. அந்த தொடர்பை கூறக்கூடியதுதான் இந்த ஜோதிடம். அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த ஜோதிடம் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்வது என்பது ஜோதிடமாக இருந்தாலும், பொதுவாக இந்த மனிதர்களிடமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பலன்களின் ஒட்டுமொத்த சமுதாய பலன் எப்படி இருக்கும் என்பதையும் இந்த ஜோதிடத்தில் சொல்லுவதற்கு முயற்சி செய்ய முடியும் என்று இப்பொழுதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் என்ன நடக்கும், இதை சித்தர்கள் அந்த காலத்தில் அப்படி சொல்லி இருக்கிறார். இதன் அடிப்படையில் கணிக்கக்கூடியதுதான் இங்கு வர இருக்கக்கூடிய இந்த இயற்கையினுடைய சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடியது. அதை பல சித்தர்கள் இவ்வாறு பின்னால் வரக்கூடிய அந்த இயற்கையின் சீற்ற விளைவுகளை முன்கூட்டியே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அதுவும் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று பார்த்தால், அது இயற்கையில் இந்த வருடம் இப்படி நடக்க வேண்டும் என்று இல்லை. இந்த வருடத்தில் இந்த மாதிரியான கோள்களின் இணைப்பு வரும் பொழுது இதுபோல சீற்றங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த இயற்கையின் சீற்றத்தினுடைய தரம், அடர்த்தி, வேகம், பலம் எவ்வளவு இருக்கிறது என்பது அவர்கள் அளவுகோலெல்லாம் சொல்லவில்லை. அது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், அந்த சமயத்தில் வாழுகிற மக்களினுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளின் தொகுப்பை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஜோதிடம் என்பதை எதை அடிப்படையாக கொண்டது என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை என்பதனுடைய தொகுப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜோதிடம் என்பதே இருக்கிறது. இந்த ஜோதிடம் என்பதில் கோள்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும், இங்கு மனிதர்களிடமோ இந்த சமுதாயத்திலோ நடக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு அந்த கோள்கள் எந்த வகையிலும் பொறுப்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கோள்கள் மீது பழியை தூக்கி போடுவதை முதலில் நிறுத்த வேண்டும். இந்த சனி பகவான் தான் உனக்கு கெடுதல், இந்த ஜாதகத்துல இவருக்கு குருதான் கெட்டவர், இவர்தான் நல்லவர், இவர்தான் கெட்டவர். அதப்படி ஒரு கிரகம் ஒருவருக்கு நல்லவராக இருக்கிறது, இன்னொருவருக்கு கெட்டவராக இருக்கிறது. அப்படி இந்த இயற்கையிலே பிரித்து பார்க்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கிறதா? நல்லவர் கெட்டவர் என்று, நல்லது கெட்டது என்று ஏதாவது பிரித்து பார்க்கக்கூடியது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இந்த இயற்கையிலே இருக்கக்கூடியது அனைத்தும் இன்பம், அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, பேரின்பம், இதுதான் இயற்கையில் இருக்கிறது. துன்பம் என்ற ஒன்றே இல்லை. துன்பம் என்ற ஒன்றே இயற்கையில் இல்லை என்று சொல்லும் பொழுது, இதுல நல்லவர் கெட்டவர், நல்லது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை எங்கே இருக்கும்? எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கிறது, எல்லாமே நல்லவர்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா செயல்களும் நல்ல செயல்களாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறது. அவற்றை அந்த அளவு முறை மீறி ஆசை வயப்பட்டு ஒரு மயக்கத்தின் காரணமாக, பேராசை கடும்பற்றின் காரணமாக அதை
கெட்டதாக மாற்றி அமைக்கக்கூடியவன் மனிதனாக மட்டும்தான் இருக்கிறான். நீங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் ஜோதிடம். எங்காவது விலங்கினங்கள், இப்ப மாடு கண்ணு போட்டிருக்கு, இத்தனை மணிக்கு போட்டி, அதுக்கு ஜாதகம் எழுதி லக்கினம் ராசி என்ன என்று பார்க்கிறோமா? அதன்படி பலன் பார்க்கிறோமா? இல்லை. ஏன்? அங்கு அந்த கர்மவினை இல்லை என்று சொன்னால் அங்கு அதற்கு ஜாதகமும் இல்லை, அதற்கு பலனும் இல்லை. அப்ப கர்மவினை யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் இந்த ஜாதகம், ஜோதிடம் எல்லாமே. உடனே சில பேர் சொல்லிக் கொள்கிறார்கள், எப்பொழுது நாங்கள் இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியின் தியானம் எடுத்து தியானம் செய்ய தொடங்கி விட்டோமோ அப்பொழுதே எங்களது ஜாதகம் எல்லாம் எங்களுக்கு வேலை செய்யாது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ எப்பொழுது தீட்சை எடுத்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுது ஜாதகம் வேலை செய்யாதா என்றால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ளணும்? எப்படி வேலை செய்யாமல் இருக்கும்? இந்த தியானம் செய்து நமது வாழ்க்கையிலே எவர் ஒருவர் 100% இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஜாதகம் வேலை செய்ய 100%. 100% என்று சொன்னால் சரி பரவாயில்லை, 100% கூட விட்டுருவோம். இரண்டொழுக்க பண்பாட்டில் முதல் ஒழுக்க பண்பாட்டை 100%, இரண்டாவது ஒழுக்கம் என்பதை ஏதோ குறைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லிட்டார்கள்? துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த என்று சொல்லிவிட்டதனால் அதுல 2% நம்ம வைக்க வேண்டாம்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த முதல் ஒழுக்கத்தில் 100% இருக்கிறோமா? இருக்கிறோம் என்று சொன்னால், இருந்தோம் என்று சொன்னால் அது வேலை செய்யாது. இப்போ இந்த முதல் ஒழுக்கம் என்பதை இந்த சமுதாய மக்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இந்த உலகிலே இயற்கையின் சீற்றம், இயற்கையால் வரக்கூடிய துன்பமோ, புதிய புதிய நோய்களோ, புதிய புதிய கிருமிகளோ தோன்றவே தோன்றாது. எப்படி சார் இவ்வளவு அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு. நமக்கு கர்மவினைக்கு பலன் வர வேண்டும் என்று இருந்தால்தான், அது ஒட்டுமொத்த பதிவுகளினுடைய தொகுப்பு அதிகமாக இருந்தால்தான் இப்படிப்பட்ட கிருமிகள் எல்லாம் வெளியே வர முடியும். இல்லை, இதை கிருமிகளையே ஒருவர் தானே உருவாக்குகிறார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒரு மனிதர் தானே உருவாக்குகிறார் என்று சொல்லலாம். அப்ப என்னாச்சு? அப்ப முதல் ஒழுக்கத்தில் மனிதன் வாழவில்லை என்பதற்கு அதுவே உதாரணமாக ஆகிவிட்டது. நீங்கள் அந்த உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் மட்டும்தான் பிறருக்கு துன்பம் கொடுக்கிறான், மற்றவர்கள் எல்லாம் துன்பம் கொடுக்கிறத நிறுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மனிதனால் அந்த கிருமியை உருவாக்கவே முடியாது. உருவாக்க முயற்சி செய்தாலும் அது இயற்கையால் தடை செய்யப்படும், தடுக்கப்படும். அது வேலை செய்யாது, அவனால் உருவாக்கவே முடியாது. அந்த எண்ணமே அங்க அழிந்து போகும். இதுதான் இயற்கை. இந்த அடிப்படை தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே இப்ப இந்த ஜோதிடம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் நாம் இந்த எதிர்காலத்தை கணிக்கிறோம். சரி, இப்ப 2024 எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று இப்போ நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக, ஒரு மகிழ்ச்சியான, நிறைவான, அமைதியான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இதற்கு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்திக் கொண்டால் போதுமா என்றால், வாழ்த்திக் கொள்வது அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த செயலை செய்வதற்காகத்தான் வாழ்த்து. இந்த வாழ்த்து என்பதே ஒரு மனிதனுடைய செயலை அவன் அறத்தின் அடிப்படையில் செய்வதற்கான ஒரு தூண்டுகோலை கொடுப்பதற்குத்தான் வாழ்த்து. இந்த வாழ்த்து நேராக போய் யாரையும் காப்பாற்றாது. வாழ்த்தும் பயனை தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள். நாம் எல்லாம் சேர்ந்து வாழ்த்தி விட்டோம் என்று சொன்னால் அது சரியாகிவிடும். இல்லை இல்லை. ஒரு பேராசிரியர் இப்பொழுது நான் பேசி முடித்த பிறகு கூட நன்மணி ஐயாவை வாழ்த்துவோம் என்று, நன்மணி ஐயா வாழ்க வளமுடன், அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறார்கள்.
இப்ப எல்லாரும் வாழ்க வளமுடன் என்று சொன்னதுனால என் உடல் நலம் சரியாயிருமான்னு சரியாக ஆகாது. நீங்கள் எல்லாம் உடல் நலம், நன்மனையாவின் உடல் நலம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் போது அந்த உடல் நலத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு தூண்டுதல் எனக்கு கிடைக்கும். ஒரு ஒரு சின்ன தூண்டுதல் கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கும் அதை நன்மையாக்கிக் கொள்வதற்கான செயல்களை, பயிற்சிகளை செய்வதற்கும் அது தூண்டுகோலாக இருக்குமே தவிர, அந்த செயலை நான் செய்தால்தான் எனக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குமே தவிர இல்லை என்றால் இருக்காது. நேரடியாக அந்த வாழ்த்து அலையே போய் நேரடியாக அந்த கல்லீரல், மண்ணீரல், இருதயம், சிறுநீரகம் எல்லாத்தையும் அப்படியே அந்த அலை போய் மாற்றி விடுகிறது. இப்படி சொன்னால் அப்படி எத்தனை பேரை நம்ம இதுலயே மாத்திடலாம். அப்புறம் இந்த மருத்துவ உலகம் என்ன செய்ய போகுது? அப்படி அல்ல. இது ஒரு தூண்டுகோல் தான். அப்ப அந்த அடிப்படையிலே ஒவ்வொன்றும் நமது செயலை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இப்போ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? நன்றாக இருக்க வேண்டும். சரி, நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 24ஆம் ஆண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 23ஆம் ஆண்டு நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் 24ஆம் ஆண்டு நன்றாகத்தான் இருக்கும். இது நன்றாக இருக்கணும் என்று வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. 3 தடவை உழுது அது களைகள் எல்லாம் நீக்கி அதில் விதை போட்டு எல்லாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் இயற்கையிலே மழை பெய்ந்தவுடன் அந்த விதை முளைத்து செடியாகி அது வளர்ந்து காயாக கனியாக வந்தே தீரும். அப்ப நாம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது? இந்த உழுது பதப்படுத்தி அந்த விதையை போட வேண்டிய வேலையை நாம் செய்துவிட்ட பிறகு அது நடக்க வேண்டியது நடக்கும். அதே போல நாம் 23ஆம் ஆண்டில் நாம் இங்கு 24ஆம் ஆண்டு நன்மையாக நடக்கக்கூடியதற்கான செயல்களை எல்லாம் செய்திருந்தோம் என்று சொன்னால் 24 நல்லபடியாக தான் நடக்கும். அதை செய்துவிட்டு நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்திக் கொண்டால் நல்லதுதான். அப்ப 24 சுமாராக தான் இருந்துச்சு, 23 சுமாராக தான் இருந்துச்சு, 24 நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் அங்கு பலனில்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ சமுதாயத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கல்ச்சர், ஒரு ஏதோ ஒரு சடங்காக மாற்றிக்கொண்டோம். இயற்கை என்ன பார்க்கிறது? எல்லோரும் வேண்டுதல் வைக்கிறீர்கள், ஆனா அதற்கான செயல்களை யாரப்ப செய்ய ஒருத்தர் செய்யலையே. அப்ப என்ன செய்யறோம்? சரி, நம்ம ஒருத்தர் செய்யலன்னா என்ன, ஊர்ல எல்லாரும் செய்வாங்க, நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் அல்லவா என்று இந்த அரசன் பால் ஊத்த சொன்ன கதையா எல்லாரும் தண்ணி ஊற்றின கதையா இருக்கு. அப்ப அந்த மாதிரி செயல்களை செய்யாமல் எப்படி நன்றாக? அப்ப அந்த அடிப்படையில் இதுல 2 வகை உண்டு. நாம் 23இல் நாம் செய்த செயல்கள் 24இல் நமக்கு விளைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் ஒன்று. இரண்டாவது 23இல் நாம் அனுபவித்த துன்பங்கள் 24இல் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான காரணமாகவும் இருக்கு. இந்த 2 அடிப்படை தான். நம்ம தத்துவம் என்ன சொல்லுகிறது? வேதாத்திரி தத்துவம் ஒன்று, நீ துன்பத்தை அனுபவித்து கர்ம வினையை கழித்துக் கொண்டால் உனது எதிர்காலத்தில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் பிறர் துன்பம் போக்கி கர்மவினை கழித்துக் கொண்டால் உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த 2ல எதை செய்யற? நான் 2யுமே செய்ய மாட்டேன். துன்பத்தை கொடுத்து கர்மவினையை கூட்டிக் கொள்ள வேலையை நான் 23இல் செய்து விடுவேன், எனக்கு 24 நன்றாக இருக்க வேண்டும். இருக்கவே இருக்காது. இப்ப இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த சிந்தனையை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. என்ன 2024 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பேசிக் தத்துவத்தை சொல்லிட்டு, பேசிக் தத்துவமே தெரியாமல் நாம் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று இப்ப நானும் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியே நம்ம இதை போயிட்டு நம்ம யூடியூப்ல போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வந்துருவாங்க. நம்ம டெய்லி ஒரு 4 ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெய்லி 4000 ரூபாய் வாங்கிட்டு போயிடும், பணம் சம்பாதித்து விட்டு போயிடும். இன்றைக்கு அப்படி இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனாக மாறிவிட்டது இந்த ஜோதிடம். ஆனால் அடிப்படை தத்துவம் என்ன?
இப்போ இந்த ராசிக்கு இந்த வருடம் இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு ராசிக்கு இந்தியாவில் மட்டும் 10 கோடி பேர் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் சொன்னபடி நடக்குமா? இருக்காது. என்ன அன்னைக்கு நீங்க வந்து டிவியில வந்து சொன்னீங்களே எனக்கு அப்படி நடக்கலையே அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதற்கு தகுந்தாற் போல் தான் நடக்கும். அது நாங்கள் பொது பலனாக சொன்னோம். அது 5% தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அப்ப என்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 5000 ரூபாய் எடுத்துக்குவாங்க, 3000 ரூபாய் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன நடக்கிறது? உன்னுடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் நடக்கும். அது நடக்கிறது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அது வீரியமா இருக்குமா கொஞ்சம் சுமாரா இருக்குமா அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதைத்தான் இவங்க சொல்றாங்க. பொது பலன் என்று சொல்லிக்கிறாங்க. பொதுவாக ஒரு பலன் வரும். அந்த பலன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா வரும். ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. மழை பெய்வது என்பது ஒரு பொதுவான நிகழ்வு. மழை பெய்யறது அது இயற்கையிலிருந்து மழை பெய்கிறது. மழை பெய்யறப்ப ஒருத்தர் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்காரு நனைஞ்சுக்கிட்டே. ஒருத்தர் ரொம்ப தூரம் பைக்ல வந்துட்டு இருக்காரு, எங்கேயுமே ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஒருத்தர் வீட்டுக்குள்ள சேஃப்டியா இருக்கிறார். ஒருத்தர் வந்து தெருவில் கடை போட்டிருக்காரு, எல்லாம் நனைஞ்சு போச்சுன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் பயிர் வளையறதுக்கு நல்லா இருக்குங்கிறார். விளைஞ்ச பயிர் வச்சிருக்கிறவர் ஐயோ அதில் நனையுதுன்னு பாக்குறாரு. எத்தனை வித்தியாசமான உணர்வுகள். ஒரு மழை பெய்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான விளைவு வருகிறதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான விளைவு வருகிறது. அப்ப இது விளைவு, அந்த மழை என்பது காமன். அதனுடைய விளைவுகள் அவரவருக்கு அவரவருடைய இருப்புக்கு தகுந்தார் போல அந்த விளைவுகள் மாறுகிறது அல்லவா? இந்த புற இருப்புகளுக்கே இவ்வளவு மாற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அக இருப்பாகிய கர்ம வினை அதுல எவ்வளவு மாற்றங்கள் வரும். அப்ப பொதுவாக மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ராசி பலன். அந்த ராசி இதுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பலன் சொல்லுவது. நாம் இப்பொழுது அந்த பலன் சொல்ல போவது இல்லை, போவது இல்லை. இப்போ நாம இந்த பொதுவாக இந்த இயற்கையில் ஏதாவது நடக்குமா என்பதை கணிக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த செஷன் 24 எப்படி இருக்கும். இந்த இயற்கையினுடைய விளைவுகளிலே ஏதாவது ஒரு பெரிய விளைவுகள் எதுவும் வந்து விடுமா? சாதாரணமாக இப்பொழுது ட்ரெண்டிங்கா வெளியில சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, 2004 டிசம்பரில் ஒரு பெரிய அழிவு வரும் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். நாஸ்டர்டாம் எழுதியிருக்காரு. இப்படின்னா ஒவ்வொரு வருடத்தையும் ஒவ்வொன்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களே, அது சில விஷயங்கள் நடக்கிறது, சில விஷயங்கள் நடக்காமலும் போகிறது. அப்ப அவங்க எழுதுனது எந்த காலத்திலே, ஆனால் அதில் சில விஷயங்கள் நடக்கிறது, சில விஷயங்கள் நடக்காம போகிறது என்று சொன்னால் அது எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் இது நடக்க வைப்பதும் நடக்காமல் அதை தடுக்கிறதுக்குரிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்கிறது? எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. நம்மளுடைய செயல்கள் அதை நடக்க வைப்பதற்கான செயலாக இருந்தால் அது நடந்தே தீரும். இன்னும் அது அதிகமாக நடக்க வேண்டிய அளவுக்கான செயல்கள் இவ்வளவு மோசமாக இருந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதை விட அதீதமான நடக்கும். மனிதர்கள் எல்லாம் ஒரு அறத்தின் வழி மாறி விட்டார்கள், மாறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நடக்காமலும் போகும். இப்ப இது யார் கையில் இருக்கிறது? எல்லா மனிதர்களிட கையிலும். எதற்காக மகான்கள் இங்கு வந்தார்கள்? எதற்காக ஜீசஸ் வந்தார்? எதற்காக புத்தர் வந்தார்? எதற்காக காந்தி வந்தார்? எதற்காக வேதாத்திரி வந்தார்? வேற வேலை இல்லையா? எல்லா மனிதர்களையும் அந்த அறத்தின் வழி வாழ வைப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த தத்துவங்களை கொடுத்தார். அவர்கள் சொன்னபடி மாறி வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் இங்கு மாற்றம் வந்தே தீரும். அப்ப இப்போ இதே அடிப்படையில் இப்போ இந்த ஆண்டு 2024 ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இது இது பல கோள்களினுடைய அந்த நகர்வையும் அந்த இணைப்பையும் வைத்துத்தான் இதை முடிவு செய்கிறார்கள். இந்த கோள்கள் இப்படி இணைந்து சேர்ந்து அங்கு அலை வீசும் பொழுது இந்த உலகத்தில் இப்படி ஒரு பெரிய ஒரு இயற்கையினுடைய ஒரு சீற்றம் இந்த மனிதர்களுக்கு துன்பமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று அதை கணிக்கிறார்கள். ஆனால் அது இணையும் போதெல்லாம் அதே அளவு
அதே அளவு துன்பம் ஒவ்வொரு தடவையும் இந்த இணைப்பு வரும்போதெல்லாம் அப்படிதான் வருகிறது என்பதற்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. அப்படி ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது ஒரு இந்த மாதிரியான கோள்கள் இணைப்பு வரும்போது இதே போன்ற ஒரு கோள்கள் இணைப்பு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும், இல்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அன்றைக்கு இதே போல ஒரு இயற்கையினுடைய நிகழ்வு நடந்ததா அப்படின்னு நிறைய ஜோதிடர்களே கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த கோள்கள் இப்படி இணையும் போது இந்த கோள்கள் தான் இந்த துன்பத்தை கொடுக்கிறது என்று கோள்கள் மேல் பழியை தூக்கி போடக்கூடிய ஜோதிடர்களாகத்தான் அவர்களையும் நான் பார்க்கிறேன். அந்த இணைப்பு வரும்பொழுதெல்லாம் அந்த கோள்கள் இந்த துன்பத்தை கொடுப்பதில்லை. இன்னைக்கு கொரோனா வந்தது, சுனாமி வந்தது, இதை எந்த கோள்களும் அதை கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை. அப்ப இந்த கொரோனா வரும்பொழுது எப்படியான ஒரு கோள்களின் இணைப்பு இருந்தது என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை பேசி இருக்கிறோம். அதே போன்ற இணைப்பு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்ப ஏதாவது வந்ததா என்று கேட்டால் இல்லை. அப்ப இந்த கோள்கள் இப்ப இணையும் போது மட்டும் ஏன் வந்தது, அப்ப இணையும் போது ஏன் வரல? நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு அதாவது குழந்தை பிறப்புல ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல 3 குழந்தை பிறந்தது. 3க்கு ஒரே ஜாதகம் தான் எழுது. 3 ஜாதகத்துக்கும் பலனை 3 ஒரே மாதிரி அந்த விளைவுகள் வருகிறதானா அதுவே மாறுது இல்ல, மாறுது, மாற்றம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கர்மயத்திலும் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இப்போ அந்த 500 வருடத்துக்கு முன்னோ 150 வருடத்துக்கு முன்னோ அந்த கோள்கள் இணையும் போது இது ஒரு கர்மவினையின் ஒரு டென்சிட்டியை குறைப்பதற்கான ஒரு இயற்கை தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வேலை செய்வதற்கான ஒரு நேரம். அந்த நேரத்தில் எவ்வளவு மக்களிடம் கர்மவினை இருந்ததோ அந்த அளவுக்கு தகுந்தார் போல அதனுடைய சமன்பாடை செய்வதற்கு அது முயற்சி செய்யும். அவ்வளவுதான். இப்ப ஒரு இடத்துல ஒரு பாறை அடைபட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாறையை கிளியர் பண்ணி விடணும். இது அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அரசு டிபார்ட்மெண்டோடைய வேலை. இப்போ வர்றாங்க, அந்த இடத்த கிளீன் பண்ணி விட்டாங்க. ஒரு 4 பேர் மம்பட்டி எடுத்துட்டு வந்தாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன் மண்ணு கம்மியா இருந்தது. இப்ப அதே அதிகமா இருந்தது என்று சொன்னால் 4 பேர் மம்பட்டியில அதை பண்ண முடியாது. 4 ஜேசிபி கொண்டாயா அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டி இருக்கிறது. மழை வரும்போது இத்தனை சென்டிமீட்டருக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறோம். அது ரெட் அலர்ட்னு சொன்ன பாதுகாப்பு கூட்டுறோமா இல்லையா? அப்ப அதற்கு தகுந்தாற் போல நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அல்லவா? இதே போல இப்பொழுது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய கர்மயத்தின் தொகுப்புக்கு தகுந்தாற் போல இந்த கோள்கள் இணையும் போது இந்த உலகில் அதற்கு விளைவு வருகிறது. ஆக இந்த இயற்கையில் வரக்கூடிய விளைவுகள் அனைத்தும் மனிதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் தொகுப்பின் மொத்த தொகுப்பினுடைய விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மகரிஷி அவர்கள் இதை அற்புதமாக இயற்கை சீற்றம் என்ற தலைப்பிலே வாழ்க்கை தத்துவத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதை ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டிய ஒரு தலைப்பு. அப்ப இப்போ எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது கர்ம வினையினுடைய தொகுப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால இப்படி ஒரு பெரிய கொரோனா என்ற ஒரு நோய் நீங்கள் பாருங்கள். அதற்கு முன்னாலும் இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டிருந்ததை பார்ப்போம். என்ன என்று சொன்னால், ஏதோ ஒரு நாட்டில் நடந்தது, இந்த நாட்டில் இது நடந்தது, அந்த நாட்டில் அது நடந்தது, இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பகுதியில் ஏதாவது ஒரு அழிவுகள் நடந்து கொண்டு இருப்பதை இப்பொழுதும் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக உலகமே ஸ்தம்பித்து போய் நின்றது என்பதை 2019, 20 தான் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பெரிய இயற்கை சீற்றத்தை நம்ம பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்பொழுது இந்த கோள்களினுடைய இணைப்பின் நேரத்திலே மனிதர்களுடைய கர்ம வினை என்பது அதீதமான கனமான கர்ம வினையாக இருந்திருக்கிறது. அதுதான் காரணம்.
அப்ப இப்போ அப்படி அது நமக்கு எதுக்காக அந்த விளைவை கொடுத்தது? நம்மை திருத்துவதற்காக. இனிமேலாவது கர்ம வினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்யாமல் அறநெறியில் வாழுங்கள் என்று இயற்கை சொல்லிவிட்டு சென்றது. நாம் இப்பொழுது அதே போல இன்னும் ஒரு கோள்களின் இணைப்பு வர்றதுக்குள்ள அதை குறைத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய அந்த விளைவு குறைந்ததாகத்தான் இருக்குமே தவிர கூடியதாக இருக்காது. ஆனால் நாம் எப்பொழுது அந்த ஊசியை போட்டுக்கொண்டோம், நாங்கெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொண்டோம், இனிமேல் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விடுவோம் என்று எல்லாரும் இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள். மனிதனின் இயல்பான வாழ்க்கை என்ன தெரியுமா? கர்ம வினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை தான் இயல்பான வாழ்க்கை. நான் அடித்து சொல்லுகிறேன். இப்பொழுது அதுதான் இருக்கிறது, அதுதான் சொல்லித்தரப்படுகிறது. கல்லூரிகளில், பள்ளிகளில், சமுதாயத்தில் அதுதான் சொல்லித்தரப்படுகிறது. எப்படியாவது நீ என்ன பண்ணு, வாழ்க்கையில முன்னேறு, யாருக்கு எடுத்து வேணாலும் முன்னேறு, எதை வேணாலும் செஞ்சு முன்னேறு. நீ முன்னேறுவது ஒன்றுதான் உனக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். கடிவாளம் போட்டுக்கொண்டு படித்துக்கொண்டு நீ முன்னேறுவதை பார். உனக்கு கீழே 10 பேர் கீழே விழுந்து கிடக்கிறத நீ பார்க்காது. அப்ப அதை அதை அதிகமாக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அடுத்த இணைவில் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? இன்னும் கடுமையானதாகத்தானே இருக்கும். அடுத்து வரக்கூடிய இதே போல ஒரு இயற்கையான ஒரு விளைவு வருகிறது என்று சொன்னால் இதை விட கடுமையானதாகத்தான் இருக்கும். இந்த கொரோனா வந்ததை விட கடுமையானதாகத்தான். இப்பொழுது கொரோனா வந்து கொண்டிருக்கிறது, கூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இப்பொழுது கூடிக்கொண்டிருப்பதெல்லாம் அது என்ன ஆயிரும், அப்படியே வந்துட்டு அப்படியே ஒரு அலை மாதிரி வந்துட்டு போயிடும். இப்போ அந்த அளவுக்கு பெரிய கோள்களினுடைய நிலை அப்படி இல்லை. இப்போ என்னுடைய அனுபவத்தில் இதை கணிக்கும் பொழுது இந்த கொரோனா நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்து என்ன என்று சொன்னார், எப்பொழுது கொரோனா தொடங்கி, அந்த கொரோனா தொடங்குவதற்கு முன் ஒரு 4 மாதத்துக்கு முன் நான் என்னுடைய யூடியூப்ல ஒரு செய்தியை ஜோதிட செய்தியாக போட்டிருந்தேன். என்ன என்று சொன்னால், அதாவது ஜனவரி 26 அதாவது டிசம்பர் 26 தேதி அப்பொழுது இந்த கேது என்ற கோளில் எந்தெந்த கோள்கள் எல்லாம் இணைகிறது, ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த இடம். சனி, குரு, பெரிய கோள்கள் இவையெல்லாம் அவை இரண்டுமே கேதுக்குள்ளாக பயணிக்கக்கூடிய நாளத்திலே சூரியனும் சந்திரனும் பயணித்து ஒரு சூரிய கிரகணமும் வந்தது. புதன், சுக்கிரன் எல்லா கோள்களுமே அதே இடத்தில் பயணித்தது. செவ்வாய் மட்டும் அதற்கு முதல் கட்டத்தில் இருந்து, முதல் ராசியில் இருந்து. அதுவும் இருந்திருந்தால் இன்னும் கொடுமை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அப்ப அந்த இடத்தில் தோன்றியதுதான் இந்த கொரோனா என்றாலே. அந்த அலை எது வரைக்கும் எவ்வளவு காலத்துக்கு இருந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த கேதுவுக்குள்ளாக பயணித்த அந்த கோள்கள் எல்லாம் அதை கடந்து ராகுவில் பயணித்து வெளியே வரும் வரை அந்த அலைகள் இருந்து கொண்டே இருந்தது. அதுல சந்திரன் முதல்ல வெளியில வந்துடும், அப்புறம் சூரியன் வெளியே வரும், புதன் வெளியே வரும், சுக்கிரன் வெளியே, இதெல்லாம் வேகமாக நகரக்கூடிய கோள்கள், அதெல்லாம் வெளியே வந்துச்சு. அதன் பிறகு அதே காலத்தில் செவ்வாய் எப்பொழுது கேதுக்குள்ளாக நுழைந்து ராகுக்குள்ளாக வெளிவந்ததோ, அது கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் ராகுக்குள்ளாக பயணித்து வெளியே வர்ற வரைக்கும் அதனுடைய அலைகள், அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த செவ்வாய் ராகுக்குள்ளாக வரும்போது இந்த அலை இரண்டாவது அலையாக கொஞ்சம் தீவிரமான அலையாக இருக்கும் என்று நாம் அதை ஒரு கணித்து சொல்லி இருந்தோம். ஏனென்று சொன்னால் இந்த ராகு கேது இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒரே கோள்கள். நமக்கு தெரியும், ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் சொல்லுகிறோம். இந்த ராகு கேது நிழல் கோள்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஜோதிடத்தில் இந்த ராகு கேது என்ன என்பதற்கான விளக்கம் அவ்வளவு இல்லை. ஆனால் வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே ராகு கேது என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம், இறைநிலைக்கு சமமானது. எது அது? சுத்த வெளியாகவே இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக வெளியாக மாறி அந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த வெளியோடு இணையக்கூடிய பாதைகள் தான் ராகுகேது. அப்ப ராகுகேது என்பது இந்த இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்தவெளி. அப்ப அதை ஏன் ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால்,
இந்த கோள்களினுடைய அலைகள் நமது கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல அது விளைவை கொடுத்து நம்மை தூய்மை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. அது மோதுகிற இடத்திலே நாம் என்ன வைத்திருக்கிறோமோ அதற்குரிய விளைவை அங்கு அது ஏற்படுத்தி விடுகிறது. அது கொடுப்பதில்லை, இருப்பதற்குரிய விளைவை அது அது என்ன பண்ணுகிறது, அது அதை தொட்டு அதை வெளிப்படுத்தி விட்டு செல்கிறது. அவ்வளவுதான். அப்ப இந்த 7 கோள்களும் செய்து கொண்டிருந்தாலும் இந்த ராகு கேது என்பது என்ன என்று சொன்னால், இந்த ராகு கேதுவோடு இந்த கோள்கள் இணைந்து விட்டால் இந்த கோள்கள் என்ன அலைகள் என்ன வேலையை செய்யுமோ அதை எடுத்து அந்த ராகு கேது செய்துவிடும் என்பது ஜோதிடத்தில் ஒரு கருத்து. அப்படி என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு விளைவை தூண்டக்கூடிய செயலை இப்பொழுது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் தவறு செய்வதற்கு கண்டிக்கிறார். ஆசிரியரால் முடியவில்லை என்று சொல்ல 2 ஆசிரியரும் பிரின்சிபாலர் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் இணைந்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த தண்டனையை ஆசிரியர் கொடுப்பாரா, பிரின்சிபால் கொடுப்பாரா? பிரின்சிபால் தான் கொடுப்பார். ஆசிரியர் அமைதியாக இருப்பார். அப்ப ஏன்னா இதை விட அவர் பவரானவர். அதே போல இந்த கோள்கள் எப்பொழுது இந்த ராகு கேதுவோடு இணைப்பு வருகிறதோ இந்த கோள்கள் செய்ய வேண்டிய வேலையை இந்த ராகு கேதுக்கள் செய்யும். இது ஜோதிடத்தில் ஒரு தத்துவம். அப்ப அப்ப இது என்ன ஆயிரும், இது டம்மி ஆயிரும். டம்மி ஆயிரும்னா இது வேலை செய்யாம போயிருமான்னு கேட்டா இல்லை, இதையெல்லாம் எடுத்து அது வேலை செய்யும். அப்ப இப்ப இங்க ஆசிரியர் ஒரு தண்டனையைத்தான் கொடுக்க முடியும், ஆனால் பிரின்சிபால் டிசியே கொடுக்க அனுப்பிடுவார். அவருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அப்ப அது எப்படி இருக்கும், அதனுடைய விளைவு எப்படி இருக்கு? அதனாலதான் ராகு கேதுவை பற்றி இப்பொழுதுதான் நிறைய பேருக்கு பயம் எல்லாம் வருகிறது. முன்னாடி எல்லாம் இந்த கர்ம காரகன் என்று சொன்ன உடனே சனி என்றுதான் பயப்படுவார். சனி என்ற கோள் தான் கர்மகாரகன். அதனாலதான் இந்த 7.5 சனி அந்த சனி இந்த சனிக்கெல்லாம் பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது மெதுவாக நகலக்கூடிய கிரகம் இருந்து அதை தூய்மை செய்து விட்டு தான் போகும். ஆனால் அதற்கு சமமான ஒரு கிரகம் என்று சொன்னால் அது ராகு. அது ராகு. அப்ப இந்த ராகுவும் கேதுவும், கேது என்பது நுணுகி ரொம்ப வெளியே தெரியாம அதை செய்யும். ராகு என்பது பிரம்மாண்டமாக செய்யும். பிரம்மாண்டமாக செய்யும். ஒருத்தரை ஒரு கெட்ட நேரம்னு கேது அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, கேது வீட்டுக்குள்ள போய் ஒரு முடங்கி கிடப்பார். அப்படி செய்துவிடும். ராகு என்ன செய்யும், அவரும் முடங்கித்தான் கிடப்பார். எங்க கிடப்பார், சென்ட்ரல் ஜெயிலில் கிடப்பார். அப்படி இருக்கும். அது கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யும். இது ஒரு நுணுகி செய்யும். அப்படி ஒரு இடம். இப்போ அதிலே இந்த கேதுவுக்குள்ளாக அந்த கொரோனா போன பிறகு எல்லா கோள்களும் வெளியே போய்விட்டது. குருவும் ராகுக்குள்ளாக போய் நகர்ந்து சென்று விட்டது. இந்த குரு நகரும் போதுதான் இந்த நமது ரஷ்யா உக்ரைன் போர் இந்த மாதிரியான போர்கள் எல்லாம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமும், அதே போல இந்த பைனான்சியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் வந்தது இந்த குரு அந்த ராகுக்குள்ளாக பயணிக்கும் போது. ஏனென்று சொன்னால் அது தனகாரகன் என்பதனால். இந்த குரு பயணிக்கும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு பெரிதாக இருக்காது. ஏன்னா குரு என்ற கோளினுடைய தன்மை அப்படி. ஆனால் இப்பொழுது அந்த கொரோனாவினால் இணைந்த அந்த கோள்களில் இன்னும் ஒரே ஒரு கோள் அது வெளியேறி ராகுவை கடக்கவில்லை. அது சனி. அது மெதுவாக நகரக்கூடிய கோள் என்பதால் இப்பொழுது சனியும் ராகுவும் இணையக்கூடிய அந்த இணைப்பு காலம் வரப்போகிறது. அந்த இணைப்பு வரப்போகிற காலத்தில் என்ன என்று சொன்னால், இதுல குரு என்பது கூட இருந்தது, இப்பொழுது குரு விலகி சென்று விட்டது. அப்ப இந்த இணைப்பில் குரு இருக்காது. அப்ப ஒரு துன்பம் வரக்கூடிய இடத்தில் அந்த துன்பத்தை சற்று ஒரு துடைப்பதற்கான ஒரு ஆறுதல் என்பதற்கான குரு அதுவும் இல்லை. ஆனா நல்ல வேளையாக இந்த சனியும் ராகும் இணையக்கூடிய காலத்திலே இந்த செவ்வாய் அதோடு இணையக்கூடிய காலமாக இல்லை. அது
அது அட்வான்ஸாவே அதில் நகர்ந்து சென்று விடுகிறது. அது இணைப்பின் கூட செவ்வாய் இல்லை. செவ்வாயும் சனியும் இணைந்து ராகுவோடு இணைந்தால் நமக்கு வரக்கூடிய விளைவுகள் கடுமையானதாக இருக்கும். எடுத்து சப்பு சப்புன்னு அரைஞ்சு ஒரு விளைவை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். கொடூரமான விளைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிரடியாக நமக்கு துன்பத்தை கொடுத்து அதை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது முன்னாடியே சென்று விடுகிறது. அப்ப இந்த காலம் எப்பொழுது வருகிறது, எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிகிறது என்பதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, இப்பொழுது இன்னைக்கு ஜனவரி 1. இப்போ இன்னைக்கு இந்த கோள்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ சனி என்பது கும்பத்தில் இருக்கிறது, ராகு மீனத்தில் இருக்கிறது, குரு மேசத்தில் இருக்கிறது. நடுவில் ராகுவை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த இடங்களில் குரு வெளியிலே இருக்கிறது, சனி முன்னாடி இருக்கிறது. அது அது நகர்ந்து சென்று விட்டது குரு. இப்ப சனி ராகுவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்போ இப்படி இருக்கக்கூடியதுல இப்ப ராகுவுக்கும் சனிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தால், கிட்டத்தட்ட 25 டிகிரி 26 டிகிரி அதுக்கும் டிஸ்டன்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. இது எப்போ இது நெருக்கம் அதிகமாகும்? இப்பொழுதெல்லாம் இப்போ ஒரு ராசியில 2 கோள்கள் இருந்தால் அதை இணைப்பு என்று சொல்லுகிறோம். அப்படியும் பார்த்து விடக்கூடாது. இப்போ மீன ராசியிலே ராகுவும் சனியும் இணைகிறதுன்னு வச்சுக்குவோம். மீன ராசியில 1வது டிகிரியில ராகு இருந்து இது 30வது டிகிரியில இருந்துச்சுன்னா அது ரெண்டுக்கு இடையில கேப் 30 டிகிரி. அப்ப ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது. அது இணைப்பு என்றே சொல்ல முடியாது. ஒரு கிரகத்தினுடைய அந்த எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த டிகிரியிலிருந்து ஒரு 13 ஒரு 17 டிகிரி வரை அதற்கு உள்ளாக, அதாவது ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த டிகிரி எவ்வளவு என்று பார்த்தால் 13.3 டிகிரி இருக்கும். அந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த தூரம் இருக்கிறது அல்லவா? அப்ப இந்த ராகு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அல்லது சனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த இரண்டுக்கும் உள்ள இணைப்பு அந்த 13.3 என்பது வரும் பொழுது, அப்ப உள்ளே நுழைவதற்கு முன் ஒரு 13, வெளியே போவதற்கு ஒரு 13. இந்த 2 டிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் அதனுடைய இணைப்பினுடைய பலன் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த காலகட்டம் நமக்கு ஒரு பெரிய ஒரு விளைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சனி ஆனால் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால இந்த இணைப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால இப்பொழுது இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. ஆனால் 30 டிகிரிக்கு உள்ள வந்திருக்குது. அதனால இந்த 24 ஏதாவது இப்ப ஆரம்பத்துல ஏதாவது செய்யலாம், ஒண்ணும் செய்யாது. இப்போதைக்கு ஒன்றும் அந்த பெரிய அளவுக்கான பலன்கள் ஒன்றும் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா அது பிப்ரவரியில வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சனி கும்பத்துல 12 டிகிரிக்கு வந்துடுது, ராகு 29 டிகிரிக்கு வந்துடும். இது மாதிரி அதனுடைய டிஸ்டன்ஸ் குறைந்து கொண்டே வரும். சரி, ஏப்ரல்ல வர்றோம். ஏப்ரல்ல வரும்போது என்ன ஆகிறது என்று சொன்னால், ஒரு சந்திர கிரகணம் என்பதும் ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஏப்ரல் முடிந்து மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை இந்த ராகுவுக்குள்ளாக செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கு. செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலம் இந்த மே ஜூன் 2ம் செவ்வாய் புதன் ராகு சந்திரன் இவைகள் பயணிக்கக்கூடிய காலம் என்பதால் இந்த காலம் அடுத்து இந்த சனி ராகு பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய விளைவுக்கான ஒரு அறிகுறிகளை முன்னாடியே அறிவித்து விட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ டேம்ல தண்ணி திறந்து விட்டாங்க, இன்னும் 2 நாள்ல தண்ணி வந்துடும். வைகை ஆற்றுல கரையோரம் இருக்கவங்க எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து தெருத்தர செலுத்து போறார் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அறிவுறுத்தலாக இருக்கக்கூடிய காலம் இந்த மே ஜூன் காலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, அப்ப அந்த இடத்துல இதுவும் வந்துருது. குரு வந்து மாறி விடுகிறது. குரு பயிற்சியும்
இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. மே 1ஆம் தேதி குரு பயிற்சியாகி மாறி விடுகிறது. கொஞ்சம் தள்ளி போயிருது. ராகுவோட தள்ளி போகிறது. சரி, இப்ப இப்படியே போன பிறகு எப்பொழுது நெருங்கக்கூடிய காலம் வருகிறது என்று பார்த்தால் 1/12/2024 டிசம்பர் 1ஆம் தேதி சனி ராகு இரண்டுக்கும் இடையே உள்ள டிகிரி தூரம் 21 டிகிரி டிஸ்டன்ஸ்க்குள்ள வருது. 20ஆம் தேதி 19 டிகிரிக்குள்ள வருது. இப்போ இது எப்போ ஓரளவுக்கு நெருக்கமாக வருகிறது? டிசம்பர் மாதம் கடைசியிலே, அதாவது 2024 டிசம்பர் கடைசியிலே, இது எல்லாமே இந்த டிசம்பர்லயே வருது பாருங்க. 26 டிசம்பர். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 17 டிகிரி டிஸ்டன்ஸ்ல வருது. அப்ப நெருங்கக்கூடிய காலம் அந்த காலம். அப்ப 2025 தொடங்கும் பொழுது இந்த ராகு கேதுவினுடைய இணைப்பிலே அந்த டிஸ்டன்ஸ் வந்து மிகவும் நெருங்கிய காலமாக இருக்கிறது. 17 டிகிரிக்குள்ளாக இரண்டும் வந்துவிடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்ப 2024 டிசம்பர் வரை ஒரு பெரிய எந்த ஒரு நிகழ்வும் நடந்து விடாது. இவர்கள் 2024 டிசம்பர் 31ஆம் தேதி எல்லாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஆனால் அது நடப்பதற்கான தொடக்கம் அங்குதான். ஒரு பூஜை, ஒரு படத்துக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு பூஜை போடக்கூடிய காலம் அந்த காலமாகத்தான் இருக்கிறது. அப்ப 2024 எண்டுல தான் இது இப்படி வரக்கூடியதாக இருக்கு. அது அப்படியே நெருங்கி 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 பிப்ரவரி 1ஆம் தேதி வரும்போது இரண்டுக்கும் இடையே 12 டிகிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்பொழுதெல்லாம் ராகு சுக்கிரன் என்பது இரண்டும் சேர்ந்து இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகு புதன் சந்திரன் சுக்கிரன் எல்லாமே உள்ள வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. 1ஆம் தேதி ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா ராகு புதன் சுக்கிரன் சூரியன் சனி எல்லாமே மீன ராசிக்குள்ளாக வந்து விடுகிறது. சனிக்கும் ராகுக்கும் உள்ள அந்த கேப்பு 2 டிகிரி 3 டிகிரி இடைவெளியில் வந்து விடுகிறது. எப்பொழுது அது மையத்தில் இணைப்பு வரக்கூடிய காலம் என்று பார்த்தால் 15/4/2025. அப்ப 2025 தமிழ் புத்தாண்டு அன்று ராகுவும் சனியும் ஒரே டிகிரியில் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது சூரியன் புதன் சுக்கிரனும் அதன் கூட இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்டமான காலமாக இருக்கு. சரி, இது எப்பொழுது விலகக்கூடிய பீரியட் என்று பார்த்தால் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். அப்ப இப்போ நம்ம இந்த 2024 எப்படி இருக்கும் என்று பார்க்கிறது இல்லை. 2024 கடைசியில் தொடங்கி அங்கு ஏதோ ஒரு பெரிய இயற்கையினுடைய ஒரு அழிவு, அது கொரோனாவாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், பூகம்பமாக, ஏதோ ஒண்ணு இயற்கையினுடைய சீற்றம் மனிதர்களை திருத்துவதற்கான ஒரு வழி. அதாவது எப்பொழுது அதர்மம் கழித்து ஓங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன் என்று கிருஷ்ணன் சொன்னதாக சொல்லுகிறார்களே, அவருடைய வருகை நாள் ஜனவரி 2025 என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப அது அங்கு தொடங்கி செப்டம்பர் அக்டோபர் வரை இருக்கும். அப்ப இதனுடைய காலம் பெரிதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் சனி என்ற கோள் இந்த காலகட்டத்தில் இப்ப என்ன ஆகிறது, நமது கர்மவினையை நீக்குவதற்கான துன்பத்தை கொடுத்து நீக்கக்கூடிய கிரகங்கள் 2ன்னு சொன்னோம், சனியும் ராகுவும். இது இரண்டும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப இப்ப 2025 நாம் என்ன சொல்ல போகிறோம்? அப்ப இதே வேலையை தான் சொல்ல போறோம். 2024 சுமாரா இருந்தது, 2025 நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் என்று சொல்ல போகிறோம். 2025 யார் வாழ்த்தியும் பிரயோஜனம் இல்லை. எந்த வாழ்த்தும் வேலை செய்யாது. ஏன்? இப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழ்த்து வேலை செய்யும். எப்ப வேலை செய்யும்? அது வாழ்த்து வேலை செய்யணுங்கிறதா நம்ம நோக்கம். அது செய்யக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை, அது வேலை செய்யணுங்கிறதா நோக்கம். இப்போ நாம் ஏன் இப்போ 2024 எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கு பதில் 2025 எப்படி இருக்குங்கிறத தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான ஜோதி. இதுதான் உண்மையான ஜோதி. நான் இதை 2025 ஜனவரி 1ஆம் தேதி நான் இதை பேசினேன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அந்த விளைவுகள், வரக்கூடிய விளைவுகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நான் என்ன செய்வேன்?
அப்ப அப்ப எல்லாருக்கும் வாங்க பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு ஆளுக்கு 10,000 கொடுத்து நான் வந்து ஒரு 2 கோடிக்கு வீடு கட்டிட்டு போயிருவேன். அத ப்ரொஃபஷனல் ஜோதிடரா மாறிவிடும். நான் அப்ப சொன்னேன்னா எப்பொழுதுமே இங்கே ஜோதிடர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் இதுதான். ஒரு குழந்தைக்கு 33 வயசா கல்யாணம் ஆகல, 33 34 வருஷமா கல்யாணம் ஆகல. அப்ப வந்து கேக்குறாங்க, இதற்கு கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. அப்ப இது கல்யாணம் ஆகுறதுக்கே இல்லாத ஜாதகமா இருக்கிறது. ரைட்டு. அப்ப இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு 34 வயசுல வந்து கேக்குறீங்களேம்மா, நீங்க பிறந்து 1 வருஷத்துல ஜாதகம் எழுதிட்டீங்களே, 33 வருடமாக இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்திருந்தால், செயல் மாற்றம் செய்திருந்தால், இப்ப கல்யாணம் நடந்திருக்குமே. அது அப்பயே ஜோசியர் சொல்லலையா? எந்த ஜோசியரும் என்ன சொல்றது இல்ல. இது கல்யாண விஷயத்த அதை அப்ப பாத்துக்கலாம், அதை அப்ப பாத்துக்கலாம், அதை அப்புறம் பாத்துக்கலாம். இப்படிதான் சொல்லுகிறார்கள். இப்பயே அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், என்ன டாக்டர் இவ்வளவு பவரா மருந்து எழுதிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் வருமே, நீங்க இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க, சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்றாருன்னு சொல்றாரு. இங்க ஜோதிடர் அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் அப்புறம் பாத்துக்கிட்டா துன்பம் வர்றப்ப வந்து பார்த்தா தானே நீங்க பரிகாரத்துக்கு வருவீங்க, அப்புறம் சம்பாதிக்க முடியும். இப்ப பரிகார ஜோதிடர்களாக மாறிவிட்டார்கள். நான் எல்லாரையும் சொல்லல. இந்த பரிகாரத்தையே ஒரு தொழிலாக வைத்திருக்கிறவர்கள் அப்படி சொல்லக்கூடியதாக வருகிறது. இப்ப நான் 2025 சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 2025 இப்படி இருக்கிறது. இப்ப 25 நன்றாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2024 நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த 2024 நாம் எந்த அளவுக்கு இரண்டொழுக்க பண்பாடை 100% கடைபிடிப்பதற்கு இப்பொழுது இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய 45 பேர் மட்டும் அதை நடைமுறைப்படுத்தி தப்பிச்சுக்குவோம். உங்களுக்கு 45 பேர்ல நானும் ஒருத்தன் தான், எனக்கும் தான் இது பொருந்தும். நம்ம தப்பிச்சுக்குவோம். உங்க குடும்ப உறுப்பினர்களை இதை இப்படி இருக்க சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் நாம் எந்த அளவுக்கு யாருக்கும் என்ன நமக்கு துன்பம் கொடுத்தாலும் என்ன வந்தாலும் நம்ம யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை. அது என்ன தலை போற காரியமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அது துன்பம் கொடுக்கறது இல்லை, நம்ம திருப்பி கொடுக்கறது இல்லை. டோன்ட் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. நம்மால முடிஞ்ச அளவுக்கு துன்பம் போக்குறது இந்த 24 செய்யுங்க. 25 ஒட்டுமொத்தமான அந்த ஒரு விளைவு சமுதாயத்துக்கு வரும்பொழுதும் நாம் காப்பாற்றப்படுவோம். இது இது சமுதாயத்தில் நிறைய இடத்தில் நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய விளைவு வந்திருக்கும். வேளாங்கண்ணியில சுனாமி வர்றப்ப அங்க இருக்கிற ஒரு பர்ச்சேஸ்க்காக என்ன பண்றாரு, வெளியூர் போயிட்டாரு. அவர் வெளியூர்ல இருந்து சில பேர் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு அவரவர்கள் செய்து வைத்த இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைக்கு என்ன இவர்கள் செய்தார்கள் என்பதை பொறுத்து. ஆக நமது கர்மவினை என்பது நாம் செய்யக்கூடிய பிராரப்த கர்மத்தின் அடிப்படையிலே அதை விளக்கவும் செய்யலாம், அதை கூட்டவும் செய்யலாம். மகரிஷியினுடைய தத்துவம் அற்புதமான தத்துவம். சஞ்சீத கர்மம்னு வந்தாச்சு. அதை பிராரப்த கர்மத்துல சஞ்சீதத்தை குறைக்கிறியா கூட்டுறியா, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இப்பொழுதுதான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதை சஞ்சீத கர்மத்தை மேலும் கூட்டுபவர்களுக்கு கோல்டு மெடல், கப்பு, கேடயம், நல்லாசிரியர் விருது, அந்த விருது, இந்த விருதுன்னு எல்லா விருதும் கொடுக்கப்படுகிறது. கூட்டுறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த விருதுக்காக எல்லாரும் கூட்டுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறைக்கிறவர் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கு. கூட்டுவதற்கு வழி சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட்டம் கூடுகிறது. குறைக்கிறதுக்கு வழி சொன்னா அப்படின்னு சொன்னோம்னா கூட்டமே குறைந்து விடுகிறது. கர்மவினை குறையறதுக்காக சொன்னா அங்க கூட்டமே குறைஞ்சு போயிருக்கு. பரவாயில்லை. இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் இதை செய்யணும். ஏன் சார் இதை வந்து வருஷம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் தானே செய்யணும்? ஆமா, வாழ்க்கை முழுவதும் தான் செய்யணும். அதுக்காக இப்போ எப்பயுமே வந்து வீட்டுல ஒரு குடம் வாங்கி வச்சிருக்கணும்ப்பா. ஆமா, எப்பயுமே வீட்டுல ஒரு குடம் இருக்கணும்ப்பா. ரைட்டு. ஆனா இப்ப கடுமையான மழை வர பெய்யுது. இப்ப கொடையை விரிச்சு பிடி. கொடை வச்சுக்கிறதுங்கிறது வேற, கொடையை விரிச்சு பிடிக்கணும்ல. இல்ல நாங்க கொடை வீட்டுல வச்சிருக்கிறோம், நாங்க வீட்டுல கொடை வாங்கி வச்சுட்டு வெளியில போயிட்டோம்னா ஒண்ணும் செய்யாத உங்களுக்கு. கொடையை விரிச்சு பிடிக்கணும் இந்த இடத்துல. இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். அப்ப 2024 எப்படி இருக்கும் என்று சொன்னால், 2024 ஒன்றும் செய்யாது. மே ஜூன் மட்டும் கொஞ்சம் சில ஒரு அறிகுறிகள் தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் 2020 இறுதியில் இந்த இணைப்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பணியை தரக்கூடியதாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இதை சித்தர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய காலமும்
அந்த 2024 டிசம்பர் என்று சொல்லக்கூடியது அதுதான் தொடக்கமான ஒரு காலமாக தெரிகிறது. ஆக இந்த 2024ல் இந்த சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் சண்டையை நிறுத்த வேண்டும். எந்தெந்த இடத்தில் மனிதன் மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் நிறுத்த வேண்டும். எங்கெங்கெல்லாம் கலப்படம் செய்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் நிறுத்த வேண்டும். எங்கெல்லாம் மனிதர்களை துன்புறுத்தி பொருள் ஈட்டுக் கொண்டு அதெல்லாம் நிறுத்த வேண்டும். இதெல்லாம் நிறுத்தினோம் என்று சொன்னால் இந்த ராகு சனி இணைப்பிலே ராகு நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. அன்னைக்கு என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான் கொடுக்கும். இன்னைக்கு கடன் 20 லட்சம் இருக்கு, மேனேஜர் விரட்டுறாரு. அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி அது 2 லட்சமா குறைச்சிட்டோம். மேனேஜர் என்ன சொல்லுவாரு, வாங்க சார் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா குறைச்சிட்டீங்க, சரி இதையும் கொஞ்சம் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு கட்டிருங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு தோல்ல தட்டி கொடுக்குறாரு. என்ன யாரு அப்பயும் கடன் இருந்துச்சு அன்னைக்கு விரட்டினேன், இன்னைக்கு தட்டி கொடுக்குறேன். அன்னைக்கு 20 லட்சம் இருந்துச்சு விரட்டினேன், இன்னைக்கு 2 லட்சம் இருக்குது, பரவாயில்ல நீ கட்டிடுவீங்க அப்படின்னு தட்டி கொடுக்குறேன். இதேதான் எல்லா இடத்துலும் இருக்கும். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில். ஒரு மனிதனுக்கே இந்த நிலை வரும் பொழுது இறைநிலை அப்படியெல்லாம் தட்டி கொடுக்கும் நமக்கு. அப்ப நம்மளுடைய செயல் மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஒரு காலம் 2024 என்பது நாம் மனிதர்களுக்கு துன்பம் கொடுப்பதை நிறுத்த வேண்டிய மனிதர்களுக்கு நான் என்ன மனிதர்களுக்கு நான் சொல்லிட்டேன் சார். அப்ப மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கறது நிறுத்த வேணாமா? இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிடறாங்களே, முதல்ல மனிதர்களுக்கு துன்பம் கொடுப்பதை நிறுத்துங்கள். ஏன்னா இதுதான் அதிதீவிரமான கர்மவினை. மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தின் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. ஜீவகாருண்யம் என்பதை மனிதனில் தொடங்குங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால அது வேணான்னு சொல்லல. ஆனா இப்ப என்னாச்சு, அதை விட இது அதிகமாகி விட்ட காலமாக இருக்கிறது. இன்னும் சில ரொம்ப மனம் கஷ்டப்பட வேண்டியது என்னன்னா, நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டாரு, எந்த உயிர்களுக்கும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன், ஆனா மனிதர்களுக்கு துன்பம் கொடுக்கறது நம்பர் 1 அவராக இருக்கிறார். அவர் அப்படி இருக்கிறதுல பலனே இல்லை. இது மகிழ்ச்சி சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்ப மனிதனில் தொடங்குங்கள். மனிதனை கெடுக்கக்கூடிய நிறுத்துங்கள். இதை நிறுத்தி இந்த கர்ம வினையை குறைக்கக்கூடிய ஒரு சமுதாய செயல் மாற்றம் நடக்க வேண்டிய காலம் 2024. அப்ப இப்ப இன்னைக்கு நம்ம பேசின தத்துவம் இந்த உலகத்துக்கு சென்றடைய வேண்டுமா? சென்றடைய வேண்டும். என்ன செய்யறது? இந்த 47 பேர் என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 100 பேருக்கு அனுப்புவோம். நம்ம நாளைக்கு யூடியூப்ல அனுப்புவோம். இது சிந்தித்து உணர்வதற்காகத்தான், இது சிந்திப்பதற்காகத்தான். நாம் எதை வைத்துக் கூறுகிறோம்? கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, பிற்கால விளைவு. இது முக்கால ஞானத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோமே தவிர இது இப்படி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, நாம் இப்படி நடந்து கொள்வோம், அவ்வளவுதான். அப்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய காலமாக இந்த 2024 இருக்கிறது. இந்த 2024 தொடக்கிய இந்த முதல் நாளிலே அனைவரும் அறத்தின்படி வாழ்வதற்காக ஒரு சூளுரை செய்வோம். இந்த வருடம் நாங்கள் அறத்தின்படி வாழ்வோம் என்ற உறுதியை எடுப்போம். 2025 நமக்கு சுமூகமாக மாறக்கூடிய அளவுக்கு அந்த கோள்களினுடைய அலைத்தன்மை நம்மை காக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.